Hello viewers, welcome to Tech Full Time Tamil channel. நான் உங்கள் பிரவீன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா filmora 9 ஓட full explanation எப்படி யூஸ் பண்றதுங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த filmora 9 எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி டவுன்லோட் பண்றதுங்கற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நீங்க அதை என்ன பார்க்கலைனா நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம தொட்டு போய் பாருங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் filmora இருக்க எல்லா டூலை பத்தியும் எல்லா இதை பத்தியும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல நான் போட்டோ எப்படி ஆட் பண்றது நான் சொல்லிட்டேன். அது வந்து நீங்க எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்து நீங்க எப்படி ஆட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் ஒரு போட்டோ ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்க இதெல்லாம் நம்ம பத்தி பாத்துருவோம். மீடியால பாத்தீங்கன்னா இம்போர்ட் இருக்கு. இம்போர்ட்ல வந்து நம்ம லேப்டாப்ல இருக்க எல்லா மீடியா ஃபைல், போட்டோ, வீடியோ எல்லாமே நம்ம ஆடியோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களோட வெப்காம் வந்து உங்க மூஞ்சி தெரியுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிசி ஸ்கிரீன், அப்புறம் இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மீடியால இந்த ஆப்ஷன் தான் அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது ஆடியோ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடியோ அவங்களே கொடுத்துருக்காங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஆடியோ தான் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு வேற ஆடியோ வேணும்னா நீங்களே அதை டபுள் டேப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்து பாக்குறது நம்ம டைட்டில் பார்ப்போம். டைட்டில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டில், சப் டைட்டில் எல்லா டைட்டிலுமே கொடுத்துருக்காங்க. கடைசி என் ஸ்கிரீன்ல அந்த யார் எடிட் பண்ணாங்க அதை ஓடுறது, இல்ல அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் டைட்டில் இருக்கிற எல்லா டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுலயும் நிறைய டைட்டில் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஃப்ரீயா வந்து ஏகப்பட்ட டைட்டில் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நான் இந்த டைட்டில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அது வந்து பிளஸ் அமுத்துற மூலம் வந்து அந்த நான் போட்டோக்கு வந்து நான் அந்த டைட்டில் ஆட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் அந்த டைட்டில் வந்து அந்த டைட்டிலோட அந்த இதை வந்து நான் டபுள் டேப் பண்றது பாத்தீங்கன்னா அதோட செட்டிங்ஸ் வந்து நம்ம போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த யூஆர் டெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெக் ஃபுல் டைம் அப்படின்னு போடுறேன். டெக் ஃபுல் டைம் நான் போட்டேன். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்றேன். இதுல ஏகப்பட்ட ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து நீங்க வச்சு நீங்க வந்து டைட்டில் எடிட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா அங்க ஆட் ஆயிருச்சு. சைஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுல வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே கஸ்டமர் சைஸ் இது பண்ணிக்கலாம். அப்புறம் போல்டு அந்த டெக்ஸ்ட் வந்து சாஞ்ச மாதிரி வைக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து கலர் கிரேடியன்ட் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிளஸ் அந்த கலரோட இது மாத்திக்கலாம். பக்கத்துல அதுலயே பாத்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கு. அதை பத்தி நீங்க வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி அப்பியர் ஆகுங்கிறதையும் வச்சுக்கலாம். கீழே இருக்கிறது அதே மாதிரி எடிட் பண்ணும். அதை கிளிக் பண்ணோம்னா அதோட செட்டிங்ஸ் வந்துடும். பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் அதுல வந்து தமிழ் கேமிங்னு போடுறேன், அதே கலர் வைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கும் ஃபாண்ட் வந்து நான் முன்ன வச்ச ஃபாண்ட்டே நான் வந்து வச்சுக்கிறேன். வீருங்க நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. கீழே இழுத்துட்டே வந்துட்டு இருந்தோம்னா அங்க இருக்க அந்த ஃபாண்ட் நான் பாத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் இதுக்கும் வச்சுட்டேன். பாத்தீங்கன்னா அது வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓட்டி பார்ப்போம். பாத்தீங்கன்னா அது வந்து அது முன்ன நம்ம ஒரு கிளிக் பண்ணி வீடியோ எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி தான் ஓடுது. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் மட்டும் அதுல ஆட் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா இதுல வந்து டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து ஒரு போட்டோ இருந்து இன்னொரு போட்டோக்கு மாறுது. அதனால நான் இன்னொரு போட்டோ ஆட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இதுல ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இது பண்ணுங்க. கேட்டகரி வச்சு அவங்களே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரியில இருந்து சூஸ் பண்ணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இந்த கேட்டகரி சூஸ் பண்ணி இதுல இருந்து அந்த இது வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து நான் இந்த போட்டோக்கு ரெண்டுக்கு நடுவில் வச்சுன்னா அதை டபுள் டேப் பண்றது பாத்தீங்கன்னா அதோட டியூரேஷன், அதாவது அதோட டைமிங் வந்து கண்டுபிடிக்கலாம். பாத்தீங்கன்னா 2 செகண்ட் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா நான் 1.16 15 அப்படின்னு குறைச்சு 1.15 வச்சு நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இப்போ நான் ஓட்டி விடுறேன் பாருங்க. அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடணும்னா அது பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து 1.15 செகண்ட் வரையும் தான் இருக்கும். அந்த இமேஜ்லயும் அந்த வீடியோலயோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் திரும்ப ஓட்டி விட்டு காட்டேன். அடுத்து நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா எஃபெக்ட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டோக்கோ வீடியோக்கோ இதுல வந்து எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க இருக்க அந்த பேட் சிக்னல்ங்கிறது ஒரு டேப் பண்ண உடனே அது வந்து எப்படி இருக்குங்கிற ஒரு ப்ரோமோ இல்லைன்னா ஒரு இது காட்டும். பாத்தீங்கன்னா அது சைட்ல காட்டுது. நம்ம வந்து அதை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம இப்ப டேப் பண்ணி நான் வந்து அப்படியே நம்ம லாஸ்டா வச்சிருக்க அந்த இதுக்கு வந்து நான் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்கு. ஆட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓட்டுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம முன்ன வச்ச டைட்டில் அதெல்லாம் இருக்கு. டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டோ வந்து அந்த பேட் சிக்னல் அந்த இதுக்கு வந்து இதாவது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல ஏகப்பட்ட எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களோட எஃபெக்ட் வந்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். 1-2 எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணி அதை டபுள் டேப் பண்ற மூலம் பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்க்கறது வந்து எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 5 எலமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. மீதி எலமெண்ட்டும் நம்ம டவுன்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப நான் அந்த லவ்ங்கிற எலமெண்ட் வந்து நான் லாஸ்ட்டுக்கு அந்த போட்டோக்கு வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்கன்னா அந்த வந்து லவ்ங்கிற எலமெண்ட் வந்து நான் லாஸ்ட் போட்டோக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஓட்டி பார்ப்போம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது அந்த லவ்ங்கிற எலமெண்ட் வந்து லாஸ்ட் இதுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? அது வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன். இதுல வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து 3 வீடியோவோ இல்ல 4 வீடியோவோ
ஸ்ப்ளிட் பண்ணி வேற வேற வீடியோ வந்து ஓட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம கீழே இருக்க டூல்ஸ்க்கு வந்துருவோம். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு போட்டோ செலக்ட் பண்றது மூலம் பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை வந்து எடிட் பண்றதுக்கான டூல்ஸ் வரும். இப்போ பாத்தீங்கன்னா அன்டூ, அது நம்மளுக்கே தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா அது நாலாவது இருக்கிறது பாத்தீங்கன்னா கட் டூல். அதை வந்து குறிப்பிட்ட சைஸ் நீங்க வந்து எவ்வளவு தூரம் வைக்கணுமோ அவ்வளவு தூரம் வச்சுட்டு அதை கட் பண்ணிக்கலாம். அஞ்சாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா கிராப். அது வந்து அந்த போட்டோல வந்து எனக்கு இவ்வளவு தூரம் மட்டும் இந்த இதுல வந்து தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரெசல்யூஷன் வந்து நம்மளே இது பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா அது கஷ்டம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கிறோம். பாத்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இவ்வளவு இந்த தூரத்தை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம வந்து அப்படியே வேணாம் அப்படின்னா ரீசெட் கொடுத்துடலாம். இல்லைன்னா ஓகே எனக்கு இது போதும் அப்படின்னா நீங்க ஓகே வச்சுட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் தெரியும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. பாத்தீங்கன்னா நான் ஓட்டி விட்டு காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா நான் ஓட்டுறேன். பாத்தீங்கன்னா அந்த இது மட்டும் தான் தெரியுது. ஏன்னா நான் வந்து கிராப் பண்ணிட்டேன். அது வந்து கிராப் டூல். அடுத்து நம்ம என்ன டூல் பார்ப்போம்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது குரோமோ கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட்லாம் நம்ம போக வைக்கிறதுக்காக அடுத்த டூல் பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் அந்த இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கடுத்த டூல் தான் பார்ப்போம். இந்த டூல் பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த பிக்சரோட கலர்ஸ் வந்து கரெக்ட் பண்றது. அதாவது அந்த பிக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வந்து பிரைட்டா இருந்தா ஓகேவா இருக்கும், இல்ல இன்னும் கொஞ்சம் டிம்மா இருந்தா ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த இதை வந்து வீடியோலயும் போட்டோலயும் வந்து கரெக்ட் பண்றதுக்காக இந்த டூல் யூஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கலர் அந்த போட்டோவோட கலர் வந்து நான் ரொம்ப ஒரு இதாகவும் மாத்திட்டு இருக்கேன். அது வந்து வேணும்னா நீங்க வந்து ஆட்டோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோவே அது வந்து ஒரு குறிப்பிட்ட கலருக்கு செட் ஆயிக்கும். அப்படி இல்ல வேணாம் எனக்கு முன்ன இருந்த மாதிரி வேணும்னா நீங்க அந்த அண்டு இதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா அந்த கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் போடுறதுக்காக ஒரு டூல் சொன்னோம்னா அந்த டூல் வந்து இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா ப்ரோமோக்கி அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கிரீன் ஸ்கிரீன் வீடியோ எடுத்தீங்கன்னா அந்த கிரீன் ஸ்கிரீன் பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் போயிட்டு வேற ஏதாச்சும் வைக்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுல கலர் அந்த வீடியோட கலரோ அந்த போட்டோவோட கலரோ மாத்திக்கலாம். மோஷன் பாத்தீங்கன்னா அந்த போட்டோவோட அப்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், இன் இது எப்படி இருக்கணும், அவுட் இது எப்படி இருக்கணும், அதாவது உள்ள வந்து அந்த போட்டோ எப்படி வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கறது வந்து அந்த இதுல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப நான் வீடியோ ஓட்டி காட்டுறேன். நான் வந்து அதுல எந்த இது நான் செட் பண்ணல. இருப்பினும் நம்ம ஒரு வீடியோ நம்ம முன்ன இருந்த மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு தான் இப்ப நான் வீடியோ ஓட்டுறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த டூலுக்கு போயிடுவோம். அடுத்த டூல் பாத்தீங்கன்னா டியூரேஷன் பாத்தீங்கன்னா டியூரேஷன் என்னன்னா அந்த போட்டோவோட டைமிங் வந்து நம்ம கம்மி பண்றது. அதே நீங்க இந்த இடத்துல அந்த ஒரு வீடியோ யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவோட ஸ்பீட் அதிகப்படுத்துறதுக்காக அந்த டூல் இருக்கும். பாத்தீங்கன்னா 5 செகண்ட் இருக்க அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா நான் 1 செகண்டுக்கு மாத்துறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த போட்டோ பாத்தீங்கன்னா 1 செகண்ட் ஆயிடுச்சு. அடுத்த டூலும் நம்ம முன்ன அந்த டியூரேஷனுக்கு முன்னாடி பார்த்த டூலும் ரெண்டும் ஒரே டூல் தான். அது வந்து எதுக்காக இந்த மாதிரி தனித்தனி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ரெண்டும் ஒரே டூல் தான், ஒரே யூஸ் தான் யூஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளே பட்டன் மாதிரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா நார்மலா அந்த வீடியோ எடிட் பண்ணது ரெண்டர் பண்ணி பாக்குறதுக்கு. அதுக்கடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா மார்க் பண்றதுக்கு. அந்த ஒரு போட்டோல குறிப்பிட்ட இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து மைக் டூல் ஆட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்க வந்து ஆல்ரெடி நீங்க அப்படியே டைரக்டாவே அதுல வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து நீங்க வந்து அந்த வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பேஸ் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அதுக்கடுத்து இருக்க டூல் யூஸ் பண்ணி அதோட வாய்ஸ் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த சவுண்ட் எஃபெக்ட் அது வந்து பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து நம்ம ஃபிளிப் பண்ணி நல்லா பெருசு பண்ணி பாக்குறதுக்காக அந்த அதுக்கடுத்து இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதுல இருக்க எல்லா டூலோட எக்ஸ்பிளைன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிலிமோராவோட நல்ல ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வந்து filmora 9 நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்க வந்து இதை பத்தி எனக்கு தெரியல, நான் அதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம சேனலை மறக்காம அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த filmora ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து நம்ம போட்டுட்டோம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த நண்பர்களுக்கு மிகவும் நன்றி.